إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவு பிடிப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மிக முக்கியமான நிபந்தனை அல்லாஹ்வுடைய வேதத்தை உறுதியான முறையிலே பற்றி பிடித்து கொள்வதுதான். வாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்புகள் கொண்டதாக குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய பல வசனங்கள் அவனுடைய வேதம் எத்தகையது என்று புரிய வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா பிரித்திருக்கின்றான். அதிலே கஹப் சூரா 18வது சூரா, இந்த சூராவினுடைய முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கின்றோம். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லஸி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல்லஹு இவஜா கையிமா. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், அவனே தன் அடியார் மீது எந்தவித கோணலும் இல்லாத நேரான வேதத்தை இறக்கியுள்ளான் என்று சொல்லி காட்டுகிறான். இப்போ குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லக்கூடிய இரண்டு மிக முக்கியமான வார்த்தைகளை இங்கு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இவஜா கையிமா ரெண்டு சொல்கிறான். குர்ஆன் என்பது எந்த கோணலும் இல்லாதது, வளைவும் இல்லாதது, கையிமா நேரானதாகவும் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எப்போவுமே மனிதர்கள் தவறான பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது திடீரென்று அதிலிருந்து சில ஞானிகள் தோன்றி மனிதர்களுடைய போக்கு கவலை அளிக்கிறது, இது மாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்வார்கள். அது எல்லா காலத்திலும் செய்யக்கூடியவர்களாக மக்களில் சிலர் இருந்தார்கள். ஆனால் எந்த காலத்தில் மக்களை சரிபடுத்த நினைத்தாலும் அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்த காலத்து மக்களுடைய நிலைமைகளை கவனத்தில் கொண்டவாறு அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நெளிவு சுழிவுகளை அறிந்தவாறு தான் அவர்களுக்கு போதனைகளை செய்வார்கள். உதாரணமாக இன்றைய
நாகரீக பிரச்சாரம் ஒன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? சினிமா என்கிற ஒரு பிரச்சாரம், பத்திரிகை என்கிற ஒரு பிரச்சாரம். இதிலெல்லாம் பல தவறுகள் இருந்தாலும் மனிதர்கள் நல்வழி பெறுவதற்காக சில செய்திகளை சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிபூரணமாக அவர்கள் சொல்ல முடியவதில்லை. ஏன்னா மனிதர்களுடைய மனங்களில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது, சிந்தனைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டது. அப்போது அவர்கள் விரும்பக்கூடிய விதத்தில் பேசணும். இன்னொன்று, அவர்களுக்கு தகுந்தவாறு நெளிவு சுழிவு ஏற்ற அதை பொறுத்து பேசணும். இப்படி பேசினா தான் அது அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்லி சில நல்ல கருத்துக்களோடு சேர்த்து பல கெட்ட கருத்துக்கள், அவர்கள் விரும்பக்கூடிய கருத்துக்களையும் சொல்லிட்டு தான் நல்லது சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது, கதை புஸ்தகங்கள் இருக்கிறது. சில குருமார்கள் கூட இப்படி தான் சொல்கிறாங்க. குருமார்கள் கூட இரவில் தேவனை நோக்கி வாங்கன்னு அழைச்சிட்டு ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமுமாக தேவனை நோக்கி வழிகாட்டுகிறார்கள். ஏன்னா அதில் மக்கள் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய காரணத்தினால ஒரு 50% அதுக்கு ஒதுக்கிடலாம், 50% தியானத்துக்கு ஒதுக்கிடலாம். அப்போ தான் வருவான். அப்போது ஒரு கோணலாக, ஒரு வளைவாக, வளைவு நெளிவுக்கு, மக்களுடைய வளைவு நெளிவுக்கு ஏற்றவாறு நல்ல உபதேசங்களை செய்து மக்களை சரிபடுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள்தான் இந்த உலகத்தில் இதுவரை தங்களுடைய நற்போதனைகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு நல்லுபதேசங்களை செய்தார்கள். அது அல்லாஹ்விடமிருந்து பெற்று செய்தார்கள். அந்த போதனைகள் எப்படி இருந்தது தெரியுமா? இவஜா கையுமா, அதில் எந்த கோணலும் இல்லை, நேராகவும் நிற்கிறதாக அது இருக்கிறது. அது எந்த மக்களுடைய நெளிவு சுழிவுக்கு ஏற்றவாறெல்லாம் அது இருக்காது, மனிதர்களுடைய போக்குக்கு தகுந்தவாறெல்லாம் அது இருக்காது. அது எப்படி ஒரு இரும்பு ராடு நேராக நிற்கிறதோ, எப்படி ஒரு ஸ்டீல் ராடு நேராக நிற்கிறதோ, எப்படி உறுதி குலையாமல் நிற்கிறதோ, அப்படித்தான் அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆன் என்பது எந்த கோணலும் இல்லை. கோணல் என்று சொன்னால் அது கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காலம் போக போக அப்படியே கோணிக்கிட்டே போகும். அதான் உண்மையும் கூட. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாத்தா பாட்டி இருந்தவங்க கூட கணவனாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவிமார்கள் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேரை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் கையில் பச்சை குத்தி தான் காட்டுவாங்க. அது ஒரு நாகரிகமாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு டேய் புருஷா, அவன் இவன் என்று சொல்லி அது ஒரு நாகரிகமாக ஆயிடுச்சு. இது திடீர்னு மாறிச்சான்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. கொஞ்சம் வளைவு ஏற்பட்டு அப்படியே அது வளைஞ்சி கடைசியில் அது கீழே போயிடும். அப்போ அல்லாஹுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? இவஜா கையுமா, அதில் எந்த கோணலும் இல்லை, அது நேராக நிற்கிறது. இப்போ ஏன் நம்ம இறைவனுடைய விருப்பத்திற்குரிய இறைப்பற்று உள்ள அடியாராக ஆகணும்னா அதற்கு குர்ஆன் அவசியம் என்று ஏன் சொல்லுகிறோம், ஏன் சொல்லப்படுகிறது, ஏன் உணரப்படுகிறதுன்னு சொன்னால் அது நேராக இருக்கங்காட்டிய குர்ஆனு அது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தெரியும், எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும். ஒரு நேரான ராடை இப்படி நீட்டினீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தெரியுமா இல்லையா? வளைவு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே தெரியாது. இதெல்லாம் இலக்கியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது, பரிபூரணமாக ஆழமான கருத்துக்களை தரக்கூடிய வார்த்தை. அதனாலவே அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கே எல்லா புகழும். அவன் மனிதர்களிடத்தை பேசுவதற்கு, மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கின்றான் தன்னுடைய அடியார் மீது. அது கோணல் இல்லாத நேரான வேதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நேரானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? அந்த கோணல் இல்லாத நேரான வேதத்தை பலமாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற முதல் தகவலை கஹஃப் சூராவினுடைய முதல் வசனத்தை கொண்டு நம்மளுடைய மனசில் பதிய வைத்துக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக அல்லாஹுடைய வேதம் நேரானது தான். அந்த நேரான வேதத்தை பிடித்து கொண்டால் நம் நேராகத்தான் இருப்போம், நேர் வழியில் தான் இருப்போம். நம்மை வழிகெடுக்க யார் முயற்சி செய்தாலும் அது அவர்களுக்குத்தான் பெரும் தோல்வியாக முடியும் என்பதை புரிய வைப்பதற்காக இதே சூறாவிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு ஒரு 7-8 வசனம் தாண்டி ஒரு வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான்.
கஹப் சூராவினுடைய சிறப்புகளே என்னன்னு கேட்டால், அதில் 3 விதமான முக்கிய முன் சென்ற மக்களுடைய சம்பவங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவில் முதல் சம்பவம் அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், சில இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வின் மீது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய சமுதாய மக்களுடைய இணை வைப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய அந்த சொந்த விருப்பங்கள், தங்களுடைய எல்லா விதமான தேவைகள் எதையும் பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்திவிட்டு, இந்த உள்ளத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் காப்பாற்றி கொண்டால் போதும் என்று முடிவெடுத்து அவர்கள் மக்கள் நகரத்தை விட்டு ஒரு குகைக்குள்ளே போய் தங்கிடுறாங்க. குகைக்குள்ளே போகும்போது அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருந்துச்சு என்று அந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லும்போது, இந்த குகைக்குள்ளே போனவங்க ஒரு சில நபர்கள் போனாங்க, அவங்களோட ஒரு நாயை வச்சுக்கிட்டாங்க, அவங்களோட கொஞ்சம் அந்த காலத்து மக்களுடைய பணம் காசு இருக்கும் இல்லையா, வெள்ளி காசோ அது என்ன காசு இருந்துச்சு அந்த காசு அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க அணிந்த ஆடைகளோடு அந்த குகைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டார்கள். எதற்காக என்று அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் சொன்னதாகவே சொல்லி காட்டுறான், எங்கள் இறைவா, எங்களுடைய காரியங்களை எங்களை சீராக்கு. இந்த சமுதாயம் அவங்கள பேசிக்கிறாங்க, இந்த சமுதாயம் எல்லாமே சேர்ந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களே, இவங்களோட நம்ம எப்படி இருக்க முடியும்? இவங்க செய்கிற வேலையை நாம் செஞ்சால் நம்ம அநியாயம் செஞ்சவங்கள ஆயிர மாட்டோமா? அல்லாஹ் இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்க, இவங்களோடு எப்படி நாம் இருப்பது என்று அவர்களுக்குள் ஒரு உள்ள குமுறலை அவர்கள் பேசக்கூடியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான பேச்சு பாருங்க. எவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த நேரான மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு பற்று இருந்தால் அந்த மாதிரி பேச்சுக்களை அவர்கள் பேசியிருப்பார்கள். இன்றைய இளைஞர்கள் ஒருவர், இருவர், மூவர், நால்வர் என்று ஒன்று சேர்ந்து விட்டால் ஆரம்பத்தில் சுமூகமாக போன பேச்சுக்கள் நாராசமான பேச்சுக்களாக, விரும்பத்தகாத பேச்சுக்களாக, அவர்களுடைய பெற்றவர்களே இந்த பேச்சுக்களை கேட்டால் இது நான் பெத்த பிள்ளையா தருதலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேச்சுக்களுடைய டோனே மாறிடுது. அவ்வளவு அருவருப்பான பேச்சுக்கள் வந்துடுது. ஆனால் இந்த இளைஞர்கள் பேசியதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசிக்கொண்டு அவர்கள் அந்த மக்கள் செய்யக்கூடிய இணை வைப்பிலிருந்து தப்பிப்பதற்காக குகைக்குள்ளே போயிடுறாங்க. குகைக்குள்ளே போன உடனே அவர்கள் அல்லாஹ் தஆலா உடைய உதவியை கொண்டு யாரும் உதவிக்கு இல்லாத ஒரு நிலையில் குகைக்குள்ளே போகிறாங்க. அவர்களோடு ஒரு நாய், சில காசு, அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், அதோடு அவர்கள் கையில் ஏதோ சில எழுத்துக்கள் கொண்ட ஏடுகளை, ஏதோ சுருள்களை சுமந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படி உள்ள போனவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய விரும்புகிறான். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பை பொழிய விரும்புகிறான். என்ன அன்பை பொழிந்தான் அல்லாஹ் தஆலா? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட நெடிய காலத்தை கொண்ட ஒரு தூக்கத்தை கொடுத்து விடுகிறான். பெரிய நீண்ட கால தூக்கம். அது எத்தனை வருஷம் தூங்கினாங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் தூங்கியதாக ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா 309 வருஷம் அவங்க தூங்கினாங்கன்னு கிறிஸ்தவர்கள் பேசிக்கிட்டாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். அப்போது நீண்ட நெடிய காலம் அவர்களை அல்லாஹ் தஆலா குகையில் தூங்கச் செய்து இந்த இணை வைப்பை வெறுத்த மக்களுக்காக அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து அருளை புரிய விரும்புகின்றான். அந்த இணை வைப்பிலிருந்து அவர்கள் தங்கள் குகைக்குள்ளே போன உடனே, இப்போ குகைக்குள்ளே அவங்க போனாங்கன்னா அவ்வளவு நெருக்கடிகள் அவங்க வெளி உலகத்தில் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க அல்லாஹ்வை வணங்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அவர்கள் அல்லாஹ்னு பேசுனா அடித்து கொள்ளிடுவாங்க, கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட நிலை அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இப்போ அவ்வளவு நெருக்கடியான நிலையில் உள்ளே போனவங்களுக்கு உயிர் வாழணும், ஆனால் உணவு தேவை இருக்கக்கூடாது. உயிர் வாழணும், ஆனால் அவர்களுக்கான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடாது. இவ்வளவு இருந்தால் தானே குகைக்கு உள்ளவங்க காப்பாற்றப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். ஒரு நீண்ட நெடிய காலம் கொண்ட தூக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றான். அவங்க தூங்கிடுறாங்க, அந்த குகைக்குள்ளே ரொம்ப வருஷம் தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கி முடித்து அல்லாஹ் தஆலா அவங்கள எழுப்ப செய்கிறான். திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ் தஆலா எழுப்ப வச்சு அவங்களவே பேச வைக்கிறான். என்ன பேச வைக்கிறான்? எத்தனை வருஷம்பா தூங்கியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு நாள் இல்லைன்னா 6 நாள் நம்ம தூங்கியிருப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க.
அப்போ அல்லாஹ் ஒரு நீண்ட நெடிய காலம் கொண்ட தூக்கத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த தூங்கி எழுந்தவுடன் அந்த அசதி கூட இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குட்டி தூக்கம் இருந்ததை போன்ற உணர்வைத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அப்படி எழுந்த பின்னாடி ஆனால் அவங்களுக்கு என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு, என்னமோ ஒன்று நடந்திருக்கு, நம்மளுக்கு என்னமோ ஒரு வித்தியாசம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண உடனே அவங்க பேசிக்கிறாங்க, நம்ம வெளியே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லலாம். இங்கே அவங்க உள்ள பேசிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் போய் மக்கள்கிட்ட தூய்மையான உணவு எங்கே இருக்கோ அதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரட்டும், கவனமாக போகட்டும், அவங்கள்ட்ட இருக்கிற காசை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகட்டும்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது கவனமாக போகணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை வைத்து என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அவர்கள் இந்த நிலையில் கூட தாங்கள் அடையாளம் காணப்பட்டு மீண்டும் இணை வைப்புக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற அச்சம் அவர் முன்னே எப்படி இருக்கு பாருங்க. அது 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 எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் இருந்ததுன்னு சொன்னால், வெளியே போகும்போது கவனமாக போங்க, நீங்கள் தான் அந்த பசங்க என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களை கல் எறிந்து கொண்டுடுவாங்க, இல்லைனா வாடா ஏன் ஜாதிக்குன்னு சொல்லி ஏன் மதத்துக்குன்னு சொல்லி என் அவங்க மதத்தை நோக்கி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர்கள் இத்தனை வருஷமாக தூங்கியிருக்கிறாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா? வெளியே போயிருந்தாங்கன்னா அவங்க ஆடையை 100 வருஷம் ஆச்சுனாலே ட்ரெஸ் கோடெல்லாம் மாறிடுது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி 100 வருஷம் கழிச்சு சட்டை பேண்ட் இப்படி இருக்காது. இப்போ உள்ளே இருந்தவங்க என்ன ட்ரெஸ்ஸில் போனாங்களோ அது கண்டிப்பாக அத்தனை வருஷம் கழித்து மாறி இருக்கும். புதுசாக மக்கள் பார்த்துருப்பாங்க, இது என்னடா இது வித்தியாசமான ஆளுங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவங்க கொடுத்த காசு நீட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்மள்ட்ட நம்ம அப்பா பயன்படுத்திய ஓட்ட காசு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே திருப்பி பார்ப்போமா இல்லையா? ஏன் அது செல்லாதுன்னு நமக்கு தெரியுது, நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட அவங்க தாத்தாவாக இருக்கிற நம்ம அப்பா பணம் கொடுத்து செலவு பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தா பின்ன திருப்பி பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க கையில் பழைய நம்ம யூஸ் பண்ண 500 ரூபா நோட்டு கொடுத்தா இது என்ன வித்தியாசமாக இருக்குது, டாலரான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படி அவங்க பார்த்து இவங்க ஏதோ வித்தியாசமான ஆளுங்கன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்க இறந்துடுறாங்க அந்த குகைக்குள்ளே. கடைசியில் அவங்க மேலே ஒரு கட்டடத்தை கட்டி அதை ஒரு மஸ்ஜித்தை ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இது ஒரு சம்பவமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இதில் என்னென்னலாம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்கிறான். என்ன அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடினானோ காட்டினானோ அவர்கள் நேர்வழி பெற்றார்கள், யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டும் எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் நேர்வழி ஒருவருக்கு நாடிவிட்டால் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எதிரானவர்களாக இருந்தாலும் அந்த நேர்வழியில் அவர்கள் கடைசி வரை நிலைத்திருக்க முடியும். அல்லாஹ் ஒருவரை வழிகேட்டில் விட்டுவிட்டால் அவர்கள் நேர்வழி பெறுவது என்பது எவ்வளவு எளிமையான ஒன்றாக இருந்தாலும் அது அவர்களால் சாத்தியமில்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த அவர்களுடைய வரலாற்றில் சாராம்சமாக நேர்வழி என்ற ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறான். அப்போ அந்த நேர்வழி குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த சம்பவத்திற்கு முன்பு நேர்வழி என்பது குர்ஆனில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். அவர்கள் சில ஏடுகளை சுமந்து கொண்டு அல்லாவை வணங்குவதற்காக இந்த இணை வைப்பிலிருந்து தப்பிப்பதற்காக குகைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று சொல்லி காட்டுறான். ஃபஸாதஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நேர்வழி ஒருவருக்கு காட்டணும்னு சொன்னால் உள்ளத்திற்குள் அவர்களுக்குள் அந்த உதவி அந்த உறுதி அப்படி இருக்கணும். இதே குகை சம்பவத்தை போன்றே நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் அவர்களுடைய உறுதி அதிகமாகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தப்பித்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தவுடனே ஒரு குகைக்குள் போய் தஞ்சம் புகுறாங்க. எதிரிகள் தேடுவதற்காக அவர்கள் அலைந்து கொண்டிருக்கும் போது விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. ஒரே அடியாக ஜர்னி பண்ணல. அப்படி அவர்கள் எதிரிகள் நெருக்கத்தில் வந்துவிட்டார்கள், இனி எதிரிகள் கையில் சிக்கிவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுர் குகைக்குள்ளே இருக்கும்போது எதிரிகள் அந்த குகையை பக்கத்தில் பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்போ குகைக்குள் தஞ்சம் புகுந்த நிலையில் அல்லாஹுடைய தூதரும் அவருடைய தோழரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அல்லாஹ்விடமிருந்து உதவியை பெற்றார்கள்.
அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்கிறான். எப்படி பதிவு செய்கிறான்? இருவரில் ஒருவராக உம்மை அவர்கள் வெளியேற்றிய போது, அந்த குகைக்குள் நீங்கள் தங்கி இருந்த போது, எதிரிகள் உங்களை நெருங்கிவிட்ட போது, உம்முடைய தோழர் அஞ்சி கொண்டிருந்த நிலையிலே அஞ்சாதீர், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அவருக்கு தைரியம் சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் ரசூலுல்லாவுடைய இந்த நிகழ்வு அல்லாஹ் சுட்டி காட்டுறோம். அப்போது தன்னந்தனியாக இருவர் மட்டும், ஒருவர் இன்னொருவருக்கு எந்த உதவியும் பெரிய அளவுக்கு செய்து விட முடியாத நிலையிலே ஒட்டுமொத்த மக்காவே இவர்களை கொல்வதற்கு தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது, இப்படி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேரில் இவங்களுக்கு தெரியாத மாதிரி அல்லாஹ் மறைக்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்துருக்கிறான். இதே மாதிரி மதிப்பு தான் அந்த குகைவாசிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்ததா சொல்லி காட்டுறோம். அந்த குகையில் அவங்க தங்கினாங்களே, எப்படி அந்த குகை மக்களுடைய பார்வையிலிருந்து மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் குகைக்குள் ஒரு விசாலமான பகுதியில் இருந்தாங்க. அந்த குகையினுடைய முகடு ரொம்ப ஷார்ட்டாக இப்படி நுழைஞ்சு கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டா உள்ள பெரிய குகை. அந்த குகைக்குள்ளே அவங்க தஞ்சம் புகுந்துக்கிட்டாங்க. அந்த குகையினுடைய வாசலில் அவர்கள் கூப்பிட்டுட்டு வந்த நாய் ஒன்று இருக்குல்ல, அது நாய் வெளியே காலை விரிச்சிட்டு உட்காந்துக்குச்சு. அப்போ அந்த குகை பக்கம் யாராவது எதுக்காவது போயிருந்தாங்கன்னா கூட இந்த நாயை பார்த்துட்டு அலறடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. குகைக்குள்ளே அவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சானாமா, அந்த சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அந்த சூரியனுடைய வெப்பம் அந்த உடம்புல பற்றாத மாதிரி அவர்களை வலப்புறம் இடப்புறம் திருப்பினானாமா. அவங்க காதுகளுக்கு திரையை ஏற்படுத்தி எந்த சப்தமும் இல்லாமல் ஆக்குனானாமா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய கண்கள் மூடி துறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் அவர்களை குகைக்குள்ளே அல்லாஹால தூங்க வச்சுருந்தான். நாம அதை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, ஒருவேளை அவர்களை அந்த நிலையில் நீங்கள் பார்த்திருந்தா, அந்த குகைக்குள்ளே தங்கி இருந்த அந்த மக்கள் தூங்கி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருந்தா பயங்கரமான பயத்தோடு திடுக்கூட்டு போயிருப்பீங்க நீங்கள். அப்படி நான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் யாருக்கும் செய்யாத பல மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சேன். இப்படித்தான் அல்லாஹுடைய ஏற்பாடுகளில் இதற்கு முன்பு வாழ்ந்த பல மக்கள் இந்த மாதிரி நியாமத்துக்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. உடனே நாம் என்ன நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி நாம் உறுதியாக இருந்தால் நம்மளுக்கு எங்கேயாவது இங்கே பக்கத்தில் இருக்கிற மலையினோட குகைக்குள்ளே போனால் அல்லாஹ் நம்மளை எப்படி திருப்பி காப்பாற்றிடுவானா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் குர்ஆனில் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான்னு சொன்னால் அது மனதில் ஆறுதல் தருவதற்காக, நம்பிக்கை ஊட்டுவதற்காக அல்லாஹ் சொல்வது. எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ படையினர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் உயிரையும் துறந்திருக்கிறார்கள். எல்லாமே நடந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன பாடம் நடத்துகிறான்னா, நான் என்னுடைய அருளை உங்களுடைய உறுதிக்காக இந்த உலகத்திலேயே உங்களை ஒரு பூரிப்பு ஏற்படுத்துவதற்காக ஒரு மாதிரியும் நான் நடத்துவேன். சில நேரங்களில் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் மறுமைக்கு உகந்ததாகவும் அதை மாற்றிடுவேன். அது அவனுடைய கையில் இருக்குது. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்ல வரக்கூடிய இந்த செய்தியிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்ளணும்னாக்க, நம்ம வெறும் முஸ்லீமா இன்றைக்கி நமக்கு எந்த நெருக்கடியும் அல்லாஹ் ஏற்படுத்தாதனால எந்த குகையும் தேடிட்டுலாம் நம்ம போக தேவையில்லை. நமக்கு அல்லாஹால பெரும் சுதந்திரத்தை, நான் அல்லாஹை தான் வணங்குவேன், என்னை எவனும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றான். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அல்லாஹை வணங்குவதற்குரிய எல்லா விதமான உரிமைகளும் ஓரளவு பெற்றிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையை உறுதியாக நாம் கடைபிடிப்பதற்கு பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தை அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நம்ம சில சுதந்திரங்களை அனுபவித்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. தொழுகைக்கு வரக்கூடிய 10 நிமிஷத்துக்கு நல்லவன், தொழுகைக்கு பிறகு 1000 மடங்கு கெட்டவன். 4 பேர் முன்னாடி நல்லவனாக நடிக்கிறது, யாருமே இல்லாத திரைமறைவில் கெட்டவனாக இருக்கிறது. இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பல நல்லவர்கள் என்ற அடையாளம் காணப்பட்டவர்கள் கூட பிற்காலத்தில் அவர்கள் கெட்டவர்களாக காட்டப்படுகிறார்களா இல்லையா, ஆக்கப்படுகிறார்களா இல்லையா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வெளிப்பார்வைக்கு நல்லவர்களாக வாழ்வதைத்தான் பெரும்பாலான மக்கள் நல்லவர்கள் கூட விரும்புகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் உள்ளத்திற்குள்ள ஈமானை வைத்துக்கொண்டு அந்த மக்களோடு வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்திருக்காது. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இந்த எந்த தொந்தரவும் நமக்கு வேணாம்,
இந்த சுதந்திரமே நமக்கு வேணாம், நமக்குள் எதையும் ஒழித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அல்லாவை நம்பினோம், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான், அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை லேசாக்குன்னு சொல்லி குகைக்குள்ளே ஓடி போனாங்களே, தஞ்சம் புகுந்தாங்களே, அந்த மாதிரி நம்ம குகைக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்மளை தீமைக்கு தூண்டக்கூடியவர்களாக நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள்னு சொன்னால் கை கழுவிடுங்க. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் போடா அப்படின்னு தோர்த்து, அவ்வளோதான், கை கழுவிட்டு வந்துனே இருங்க. ஒரு வியாபார தொடர்பில் நம்ம ஹராமை நோக்கி இழுக்கிறானா, ஒரு வியாபாரி வர்றான், நம்மளை பார்க்குறான், ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறோம், உனக்கு நான் கம்மி வட்டியில் பணம் தரேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறானா, கை கழுவிடுங்க. வேணாம், இந்த மாதிரி நட்பு வேணாம், இந்த மாதிரி தொடர்பு வேணாம். நம்மளை குகைகள்லாம் போயெல்லாம் நிரூபிக்க முடியாது. நம்முடைய ஈமானை எப்படி நிரூபிக்க முடியும், எப்படி உணர முடியும், அதனுடைய சுவையை எப்படி அனுபவிக்க முடியும்? நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்கள் நமக்கு யாராவது வலை விரிப்பார்களே என்று சொன்னால், நிர்பந்திப்பார்களே என்று சொன்னால் கை கழுவிடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. போர்டில் எழுதி வச்சிருக்கிறீங்களே 9வது சூரா 23 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் தந்தையரும் உங்கள் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை விட மறுப்பை விரும்புவார்களே என்று சொன்னால் அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? ஒருத்தர் வளர்ந்து வரும்போது அவங்க அப்பா தான் அவனுக்கு கஷ்டத்திற்கு உதவி செய்வார், அவன் அண்ணன் தம்பிங்க தான் உதவி செய்வாங்க. இவங்களோட சார்ந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உன் நம்பிக்கையை இடையூறு செய்வதற்காக உங்கள் அப்பாவும் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் சகோதரர்களும் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னாக்க அவங்களுக்குள்ள நீங்கள் இருக்காதீங்க. என் பூமி விசாலமாக இருக்குது, ஓடி வந்துடுங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதான் நல்லா சொல்கிறேன். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போ குர்ஆன் நெறியிலும் அல்லாஹ் நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பாடம் என்னன்னாக்க, இந்த பார், என்கிட்ட நீ ஒரு நாள் வந்தாகணும், நீ வர்ற மாதிரி உன்னை எவன்லாம் கேடுக்கு உட்படுத்துறானோ அவனும் வந்தாகும், எவன்லாம் அவன் கூட நல்லவனாக இருந்தாலும் அவனும் வருவான், எவனையெல்லாம் நீ என்ன மாதிரி நினச்சா எல்லாரும் வருவான், எல்லாம் என்கிட்ட தன்னந்தனியாக வருவீங்க, நான் தான் உங்கள் எல்லாத்தையும் விசாரிக்க போகிறேன், நீ யாரை இன்னொருத்தனுக்கு பொறுப்பாக்கிக்காத, எவன் சிக்கல்லையும் மாட்டிக்காத, எவன் வலையிலையும் விழுந்துடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக விரிக்கக்கூடிய வலைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு உறுதி ஊட்டக்கூடிய சம்பவமாக இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்குவோம். எவன் நம்மளை வலை விரித்தாலும் இந்த வலையில் சிக்கிறாது. அந்த வலையில் சிக்கினோமே என்று சொன்னால் கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச காலம் சில சௌகரியங்கள் இருக்கும், வசந்தங்கள் இருக்கும். ஆனால் அவர்களால் நமக்கு இந்த மறு உலகத்தில் மாபெரும் கேடு தான் ஏற்படும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா உறுதியை தர வேண்டும்.